இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைல்ல மட்டன் கோலா தான். கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே தங்கம் மாதிரி மின்னுதுங்க. பொரிச்சு வச்சிங்கன்னு வைங்க காலி ஆகிட்டே இருக்கும். கொத்துக்கறியை முதல்ல நல்லா வதக்கணும். காரணத்தை கொண்டு வேக விட்டுறக்கூடாது. இதை ஒழுங்கா நீங்க உருண்டை பிடிக்காம உருட்டினீங்கன்னு வைங்க, எண்ணெயில பொரிக்கல பிரிஞ்சிடும். அப்புறம் கோலா உருண்டை கிடைக்காது உங்களுக்கு. ஓகே ஓகே, வேற லெவல்ல இருக்கு. இது வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்படிங்களா? சந்தோஷம். மட்டன் கோலா உருண்டை ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே உங்க வீட்டில் எப்படி மட்டன் கோலா செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். மட்டன் கொத்துக்கறி. Hi guys, welcome to Well-Food. I am Sambad and சிவகண்ணன். இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைல்ல மட்டன் கோலா தான் வீட்ல எப்படி ஈஸியா பண்றதுன்னு தான் நம்ம பண்ண போறோம். 1 கிலோ மட்டன் கொத்துக்கறி இருக்கு. இதை வச்சு தான் இன்னைக்கு மட்டன் கோலா பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம்பத்கான், நம்ம கோலா உருண்டையை வந்து கிச்சன்ல போய் தான் சமைக்க போறோம். ஓகே, அதனால உள்ள கொஞ்சம் சவுண்டா இருக்கும். இங்கே என்னென்ன பொருள்லாம் தேவைன்றது சொல்லிடுறேன். மறக்காம மக்கள் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரி உங்க வீட்லயும் சமைச்சு எல்லாருக்கும் கொடுங்க. நீங்க மட்டன் கடைக்கு போயிட்டு தொடக்கறியை எடுத்துக்கங்க. தொடக்கறியை வாங்கி நல்லா கொத்துக்கறி போட்டு எலும்பை மட்டும் தனியா பிரிச்சு சூப் வச்சு குடிச்சிருங்க. கொத்துக்கறி நம்மளுக்கு கிடைச்சிரும். கொத்துக்கறி வந்து நம்மளுக்கு 1 கிலோ வேணும். அப்ப நீங்க மட்டனை எடை போடும் போது 1 கிலோ 400 கிராம் ஆட்டுத்தோட எடை போட்டீங்கன்னா கறி வந்து உங்களுக்கு 1 கிலோ வந்துடும். கொத்துக்கறி 1 கிலோ. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் உரிச்சதுக்கு அப்புறம் 1/2 கிலோ வரணும். அந்த வெங்காயத்தை நம்ம 4 நாளா வெட்டி வச்சிருக்கோம். தேங்காய் பூ, தேங்காவை திருவி நம்ம 100 கிராம் வச்சிருக்கோம். 70 கிராம் பொட்டுக்கடலை, இது கரெக்டான அளவா இருக்கும். 40 கிராம் பூண்டு, 40 கிராம் இஞ்சி ரெண்டையும் அரைச்சு வச்சிருக்கோம். 1 ஸ்பூன் சோம்பு. அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா மசாலா 80 கிராம். இந்த ஒரே ஒரு மசாலா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம ஹோட்டல்ல வந்து மாஸ்டருக்கு வந்து நம்மளோட நன்றி மசாலா ஃபேக்டரில இருந்தே தயாரிச்சு போயிடும். இதுலயே உப்பு, இதுக்குள்ளே எல்லா மசாலாவும் இருக்கும். இந்த மசாலா நீங்க வீட்டுல எப்படி தயாரிக்கணும்னா 1/2 கிலோ கரம் மசாலா, 1/2 கிலோ கறி மசாலா, 100 கிராம் மிளகுத்தூள், 100 கிராம் சீரகத்தூள், இது கூடவே 100 கிராம் மல்லித்தூள், ஒரு 180 கிராம்ல இருந்து 200 கிராம் கல்லுப்பு, இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுட்டு அதுல இருந்து 80 கிராம் மசாலா நாங்க எடுத்திருக்கோம். அந்த 80 கிராம் மசாலா நீங்க போட்டா போதும். இதுதான் இது. இதுக்கு மேல இதுக்கு உப்பு எதுவுமே தேவையில்ல. நம்ம சமைக்கும் போது மறுபடியும் இதோட ப்ராசஸ் இருக்கு. அதாவது என்ன பண்ணணும்னா கொத்துக்கறியை முதல்ல நல்லா வதக்கணும். காரணத்தை கொண்டு வேக விட்டுறக்கூடாது. நம்ம இன்னைக்கு பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரை ஸ்டைல்ல நம்ம கோலா உருண்டை பண்ண போறோம். அதுல கோலா உருண்டை சாப்பிட்டுருக்கீங்களா சம்பத்கான்? சாப்பிட்டுருக்கேனே. இங்க நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டுருக்கேனே நானு. அதனால அந்த ஸ்டைல்ல தான் நம்ம பண்ண போறோம். தொடர்ந்து பாருங்க. முதல்ல ஃப்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் அரைக்கணும், அதுக்கப்புறம் உருண்டை பொரிக்கணும், அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில பொரிக்கணும். எல்லா ப்ராசஸ் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். உங்க வீட்லயும் சமைச்சு சாப்பிடுங்க. உள்ள போயிருவோமா? வாங்க போயிருவோம். வாங்க வாங்க. சம்பத்கான் கேப்ப மாட்டியாச்சு. ஓகே, நீ குக்கிங் போயிரலாம் வாங்க. அப்படியே அடுப்பு பத்த வைங்க. சம்பத்கான் 50 ml ஆயில் ஊத்தணும். ஓகே, ஊத்திடுங்க. ஆயில் வந்து ஜாஸ்தியா ஊத்திர கூடாது. ஓகே, சோப்பு லைட்டா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தா போதும், நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். சம்பத்கான், கண்ணாடி பதம்னா என்னன்னு தெரியுமில உங்களுக்கு? ஓகே, தெரியும். எப்படின்னு சொல்லுங்க. கண்ணாடி பதம்னா அதாவது ப்ரௌனிஷ் ஆகிறதுக்கு முந்தின பதம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடி. அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு. சம்பத்கான் மட்டன் எடுங்க. ரெடி. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே மட்டன் கொத்துக்கறி அதுக்குள்ள போட்டுடலாம். அப்படியே இஞ்சி பூண்டு ரெண்டையுமே சேர்த்துக்கப்போம். நிறைய பேர் மட்டன் கோலா உருண்டை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மட்டன் ஃப்ரை பண்றதுக்கு பதிலாக தண்ணியை ஊற்றி வேக வச்சு கோலா உருண்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெயில இருந்து உடைஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம மட்டன் கொத்துக்கறி பண்ணதுனால இந்த அளவுக்கு நம்ம வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அப்பதான் மட்டன் கோலாவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சம்பத்கான், அப்படியே வதக்கிட்டே இருக்கீங்களா? கொடுங்க, வதக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சா மட்டனு. இப்போ நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் தான். இதோட கலர் பாருங்க, இப்போவே நம்மளுக்கு அப்படியே வேக ஆரம்பிச்சிருச்சு. இதோட கலர் எல்லாம் அப்படியே ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆகுது பாருங்க. இதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சு. இந்த தண்ணியில வெந்தாவே போதும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது இருக்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வரணும். அதனால என்ன பண்ணணும்னா ஒன்று சேர்த்துட்டு பிளேட்டை வச்சு அப்படியே மூடிட்டு அடுப்பை வந்து இதமான சூட்டில் வச்சிடணும். பொறுமையாக வேகட்டும். இப்படி நம்ம வேக வச்சோம்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. மட்டன்லேருந்து வெளியில் வர தண்ணியே வெந்து சூப்பராக இருக்கும். நல்லா நம்ம மூடி வச்சு ஒரு 8 நிமிஷமாச்சு எடுத்துடலாம். பாருங்க, இல்லை தண்ணி சுத்தமாக இல்லை பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த டைம் தான் நம்ம மசாலா போடணும். இந்த மசாலா சொல்லியிருந்தாலே எல்லா ரேஷியோவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து 80 கிராம் எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் பூ ஒரு 100 கிராம் சேர்த்துடலாம். சொல்லுங்க. நல்லா மசாலா வறுபட்டுருச்சு. மசாலா போட்டோம்னா மனம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பரா இருக்குது, மனமா இருக்குது. அப்படியே சாப்பிடலாம் போல. ஆமா சம்பாஜி, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. என்னன்னா இதுல உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க.
பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா நம்ம அந்த எடையை மட்டும் கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இதை அரைக்கணும். அரைக்கும் போது இது கூட முட்டை சேர்க்கணும். எப்படின்னு நான் சொல்லிடுறேன். 50 கிராம் பொட்டுக்கல்ல நல்லா நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கோலா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெயிண்டிங் வேணும். ஏதாச்சும் இருந்தால் தான் அதை வந்து உருண்டை பிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பொட்டுக்கல்ல. பொட்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இது என்னென்னா எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். இது கூடவே ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கணும். அரைக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைஸாக அரைச்சிடக்கூடாது. திப்பி திப்பியாக தான் அரைக்கணும். அப்படி அரைச்சாதான் நம்ம மட்டன் கோலா சாப்பிடும்போது அப்படியே அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக அரைப்படும். அந்த மட்டன் வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் திப்பி அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைக்கணும். லைட்டாக நம்மளுக்கு அந்த திப்பியாக இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் லைட்டாக அரைச்சா நம்மளுக்கு போதுமானது. இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மட்டன் கோலாவுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நம்மளுக்கு ஒரு முட்டை போதும். இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் அரைக்க முடியல அப்படின்னா 2 முட்டை சேர்த்துக்குங்க. ஆனால் ஒரு முட்டையே 1 கிலோவுக்கு தேவையானது. நமக்கான் நல்லா குறைன்னு அரைச்சாச்சு. ஓகே, இந்த டைம் தான் நம்ம மல்லித்தலை சேர்க்கணும். ஓகே, இது ஏன் வதக்கும் போது நம்ம சேர்க்கல இப்போ சேர்க்குறோன்னா, இப்போ சேர்த்தாதான் இது மனமாக இருக்கும். வதக்கும் போது சேர்த்தோம்னா மனம் போயிடும். மல்லித்தலையோட அளவு சம்பதுக்கான் கரெக்ட் 20 கிராம் நம்ம சேர்க்கணும் சம்பதுக்கான். ஓகே, அதுக்கு அரைச்ச பொட்டுக்கல்ல அவ்வளோதான். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கோலா உருண்டையை மிக்ஸ் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு நல்ல மனம் வருதுங்க. அதாவது இந்த கோலா உருண்டை மட்டும் நீங்கள் சாப்பிடும்போது ஒரு 3-4 கோலா உருண்டை நீங்கள் சாப்பிடலாம். பொரிச்சு வச்சிங்கன்னு வைங்க, காலி ஆகிட்டே இருக்கும். 50 கிராம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மசாலாலாம் கலக்கியாச்சு. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா 30 கிராம் சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுக்கணும். 30 கிராமுக்கு மேலே நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா மட்டன் கோலா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே வேகாது. அதனால 30 கிராம் வந்து சரியான அளவு. 50 கிராம் பிடிங்க. 30 கிராம் சைஸ் எதுனா இதுதான் 50 கிராம். கரெக்டாக சம்பஜி நல்லா இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கணும். இதை ஒழுங்கா நீங்க உருண்டை பிடிக்காம உருட்டினீங்கன்னு வைங்க, எண்ணெயில பொரிக்கல பிரிஞ்சிடும். அப்புறம் கோலா உருண்டை கிடைக்காது உங்களுக்கு. அப்ப இந்த மிகத்தான பணியை நீங்களே முடிச்சிருக்கேன். இங்க பாருங்க, இப்படி நல்லா உருட்டி கரெக்டா இந்த சேஃப் வைக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. போண்டா நல்லா தான் இருக்குது. போண்டா நல்லா இருக்கா? அதேதான். அப்படியே நூனை எடுங்க. முதல்ல நல்லா டைட்டா பிடிச்சிக்கணும் சம்பதுக்கான். அதுக்கப்புறம் இப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா ஒரு நல்ல சேஃப் கரெக்டா வந்துடும் நமக்கு. 2வது உருண்டை உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா? இந்த கோலா உருண்டை நீங்களும் உருண்டை பிடிங்க, நானும் உருண்டை பிடிக்கிறேன். ஓகே, எண்ணெயில பொரிச்சு எடுக்கும் போது யாரோட கோலா உருண்டை உடையுதுன்னு பாப்போமா? கண்டிப்பா பாத்துருவோம். 3வது, 4வது. பரவாயில்லையா, நல்லா பிடிச்சிட்டீங்களே, ஜெயிச்சிருவீங்க போல இருக்கே. நான் பிடிச்ச கோலா உருண்டெல்லாம் சின்ன சின்னதா இருக்கு, நீங்க பிடிச்சதெல்லாம் பெருசா இருக்கு. நான் ஆக்சுவலா பெத்த பீஸா பிடிச்சிருப்பேன் ஒரே கோலா உருண்டையா. ஏதோ வேகாது நல்லா இருக்காதுன்னு சொன்னால ஏதோ என் சைஸுக்கு கொஞ்சம் சிறுசா பிடிச்சிருக்கேன். திருப்பதி லட்டுன்னு நினைச்சீங்களா? கோலா உருண்டைங்கிறது ரைட்டு. நீங்க பிடிச்சது வந்து கொஞ்ச நேரம் சேர்த்து வேக விடணும். சரி, சரிங்களா? சின்னதா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வேக விடணும். அதனால தனித்தனியா பிரிச்சு வேக வச்சிருவோமா? ஓகே, வேக வைங்க. பொறுமையா இதமான சூட்ல போடணும் சம்பதுக்கான். பொறுமையாவே போடுங்க. கோலா உருண்டை எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டியை வச்சு கிண்டிடக்கூடாது. அப்படி கிண்டிட்டோம் அப்படின்னா கோலா உருண்டை உடஞ்சிரும். அதனால எண்ணெயில் போட்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டியை யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க, நம்ம கோலா உருண்டை போட்டுட்டோம். கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே தங்கம் மாதிரி மின்னுதுங்க. பொறுமையாக வேகட்டும். மதுரை மட்டன் கோலா உருண்டை தான். என்ன மனம், என்ன டேஸ்ட், சாப்பிட்டு பார்த்துருவோம். அதாவது இப்படி உடைச்ச அவ்வளோ சாஃப்டாக இருக்கணுங்க, ஹார்டாக இருக்கக்கூடாது. இதுதான் இந்த கோலா உருண்டையிலேயே சிறப்பு. இதுதான். ஆஹா,
அந்த ஒரு சின்ன பீஸ் போனால் போதும், அவ்வளோ மனமாக இருக்குது. அந்த மட்டனோட ஃப்ளேவர் அப்படி இருக்குது. நார்மலாக நீங்கள் சாப்பாடுலாம் சாப்பிடும்போது இந்த கோலா உருண்டைலாம் பக்கத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. மட்டன் கோலா உருண்டை தான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா ஆய் வரைக்கும் இருக்குதுங்க. சம்பகான் சாப்பிடும்போது அந்த மட்டன் வந்து அப்படியே அரைப்படுதா, அதாவது மட்டன் கறி அப்படியே கடிச்சிட்டு அந்த மசாலாவோட சாப்பிடும்போது வேற லெவலுங்க. மதுரைக்காரங்க கண்டுபிடிப்பு தாங்க. உண்மையுமே அவங்கள ஃபுட்டுல மிஞ்சதுக்கு வேற யாருமே இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து நம்ம கடைக்கு வந்திருக்காங்க. நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வீடியோலாம் நிறைய பார்ப்பாங்களாமா. கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்களாம். பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டாங்க. கரெக்டா நீங்க வர அன்னைக்கு மட்டன் கோலா செஞ்சிருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து மதுரை ஸ்டைல் மட்டன் கோலா. நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையாக சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? வீடியோ கால்ஸ் இல்லை, உண்மையாக செமட்டி. அப்படியா? நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்டுருக்கேன். டிஃப்ரெண்டாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. வேற லெவல்ல இருக்கு. இது வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்படிங்களா? ஆமா, சந்தோஷம். நீங்க இதே டேஸ்ட் சிங்கப்பூர்லயும் கொடுக்கணும். கண்டிப்பா விரைவில் நம்ம சிவகண்ணன் ரெஸ்டாரண்ட் மலேசியாலையும் சிங்கப்பூர்லயும் ஓப்பன் ஆக போகுது. நீங்க சிங்கப்பூர்ல இருக்கும்போது கண்டிப்பா வாங்க. ஓப்பனிங் கூப்பிடுறேன் உங்களை. கண்டிப்பா கண்டிப்பா. சார் வந்து சிங்கப்பூர்ல வந்து ஆர்கிடெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காராம். என்னன்னா இன்டீரியர் ஒர்க்குங்களா? அப்ப நம்ம ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணவும் நம்ம கடைக்கு நீங்க பண்ணிருங்க. சரிங்க, ஓகே. மதுரை மட்டன் கோலா எப்படி பண்றது அப்படின்ட்டு தெளிவா நாங்க வீடியோல சொல்லியிருப்போம். கண்டிப்பா நான் சொன்ன ஸ்டெப் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சம்பத் கான். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வீட்டுல நிறைய டிஷ் செய்வோம். ஆனா சில ஊர்ல போனது சில டிஷ் கிடைக்கும். இந்த மாதிரி சில டிஷ் எல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அது மதுரைக்கு போய் தான் சாப்பிடணும் இல்ல. நிறைய ரெஸ்டாரண்ட்ல இருக்குது. நம்ம சிவகன் ரெஸ்டாரண்ட்ல இருக்குது. அங்கேயும் போய் சாப்பிடலாம். அதே மீறி நம்ம வீட்டுல திடீர்னு சாப்பிடணும்னு நினைச்சோம்னா இந்த வீடியோ பார்த்து சொன்ன மாதிரி பண்ணுங்க. அருமையான மட்டன் கோலா உருண்டை ரெடி பண்ணிடலாம். டேஸ்டா. ஆமாங்க. இன்னும் ஹோட்டல்ல செய்யறது ஏதாச்சும் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் நாங்க செஞ்சு ஒரு வீடியோவை போட்டு வரோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இன்னொரு டிஃபரெண்டான வீடியோல மீட் பண்றோம். பாய்.